உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம்
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 60 முதல் 69 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அடிப்படையிலே உணர்வுகள் உறவுகள் இருந்தாலும் அது வெளிப்படுத்துகிற முறைகள் அடையாளங்களும் குறிப்பாக வார்த்தைகளும், அதன் அடிப்படையிலே தான் நாம் பல முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்கிறோம். யாரை பின்பற்றுவது, யாரோடு சேர்ந்து வாழ்வது, எப்படி வாழ்வது என்றெல்லாம். நம்மிலே பல பேருடைய வார்த்தைகளும் நம்பிக்கையானதா, அவநம்பிக்கையானதா, நம்பிக்கையூட்டுவையா, அவநம்பிக்கை ஊட்டுகிறதா, உண்மையானதா, பொய்யானதா, நேர்மையானதா, வாய்மையானதா, வாழ்வை அழிக்கக்கூடியதா, வாழ்வை அழிக்கக்கூடியதா. நம்மளே பல பேருடைய வார்த்தையும் என்னுடைய பார்வையிலே ஒரு சில பேரை தவிர அவநம்பிக்கையான வார்த்தைகளாகத்தான் பார்க்கிறேன். இல்லை என்று சொன்னால் கம் ஓட்மே அப்படி என்று நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை வழி வாழ்வு. இன்னொரு சில பேர் சுத்த தமிழ்ல பேசினா புரியாது, அச்சாஹே இச்சாஹே அப்படி சொன்னா உடனே நம்பிடுறாங்க, அதுதான் உண்மைன்னு நம்புறாங்க. சமுதாயத்தில் நாம் பெறுகிற அனுபவங்கள் எல்லாமே வார்த்தை என்னும் அடித்தளத்தின் மீதே அமைகிறது. உறவின் அன்பு, ஆசிரியரின் அறிவு, கல்வி, கண்டிப்பு மற்றும் நட்பு, ஆறுதல், வாழ்த்து, பாராட்டுக்கள், பாசமொழிகள், பரப்புரைகள் போன்ற அனுபவங்கள் அனைத்துமே வார்த்தையின் கோர்வையாகத்தான் எழுகிறது. அது மனதிலிருந்து வருகிறதா என்பது கேள்விதான். சில பேர் பார்த்தோன்னு அப்படிப்பா, அது மண்டையிலிருந்து வரக்கூடிய ஒரு சகுனம், அது உள்ளத்திலிருந்து வருவது போன்று எனக்கு தெரியறதில்லை. நான் தனிப்பட்ட பொருளை பேசுறேன். சில வார்த்தைகள் குணத்தை காட்டும், சில வார்த்தைகள் பண்பை காட்டும், சில வார்த்தைகள் சாட்சி சொல்லும், சில வார்த்தைகள் காட்சி சொல்லும், சில வார்த்தைகள் மக்களை ஏமாற்றி ஆட்சியும் செய்யும். அதுதான் இப்பொழுது நடைபெறுகிற ஆட்சி. இந்த ஆட்சி கண்டிப்பாக இன்றோடு மாற்றப்பட வேண்டும். எனவேதான் வள்ளுவன் சொல்லுகிற சொல்லின் பொருள் அறிந்து பேசுவது அறிவுடையமை ஆகும் என்று கூறுகிறார். வார்த்தைக்கு பல்வேறு வடிவங்களை நம்மால் கொடுக்க முடிகிறது. சில பேருக்கு வார்த்தையை பார்த்தோம்னா, இவனை போல புரிதலே உலகத்தில் இருக்க முடியாது போல தோணும். ஆனா செய்யறதெல்லாம் நடிப்பு, வேஷம். சில ஜபக்காரர்கள் உண்டு, சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அப்படி வயிற்றுல இருந்து குழந்தை அப்படியே விழும். ஆப்ரேஷனே தேவை இருக்காது, டாக்டர்ஸே தேவை இருக்காது, அப்படி வலிச்சு இறங்குவானுங்க. அது பின்னால் இருக்கக்கூடிய சுயநலம் வேற. பசப்பு வார்த்தைகள், நடிப்பு வார்த்தைகள், வேஷ வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், கட்டு பொய் வார்த்தைகளாக இருக்கும். வார்த்தைக்கு பல்வேறு வடிவங்களை நம்மால் கொடுக்க முடிகிறது. ஆனால் இதில் எந்த வார்த்தையும் நமக்கு வாழ்வு தருமா தராதா என்பதுதான் நமக்கு இன்றைக்கு யோசனை. ஏனென்றால் நம்மை செதுக்க, உருவாக்க, வெளிப்படுத்த, பயன்படுத்த, பயன்படுகிறது. ஆனால் கடவுளின் வார்த்தை மட்டுமே நமக்கு இன்னொரு வாழ்வை கொடுக்கிறது. அதனால்தான் இயேசு தன் தந்தை அருள் கூர்ந்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர இயலாது என்றார். காரணம், தந்தையின் வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். இதனை பேதுரு தம் வாழ்வில் உணர்கிறார்.
அதனால்தான் நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடமே உள்ளது என்றார். எதற்காக சீடர்களை பார்த்து கூறுகிறார் என்றால், சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், அவர் சொல்வதை செய்தார்கள், அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள். ஆனால் அவர் கூறுவதை கடைபிடிக்கவில்லை. அதனால்தான் ஒருமுறை ஆண்டவரே, எங்களால் ஏன் பேய்களை ஓட்ட முடியவில்லை என்று கேட்டபோது, என் வார்த்தையை கடைபிடித்து பேய் ஓட்டுங்கள், அதிசயம் அற்புதம் காண்பீர்கள் என்பார். சீடர்கள் அவ்வாறே செய்தார்கள். திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் நடுநடுங்குகின்றன என்பார்கள். பிள்ளைகளே, ஆழத்திற்கு கொண்டு வலை போடுங்கள். இதுதான் வார்த்தையின் வல்லமை. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நலமடைவேன் என்று சொன்ன வார்த்தையின் வல்லமை இதுதான். நாம் யாருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறோம்? கடவுளா? பொதுநலவாதிகளின் வார்த்தைகளா? சுயநல அரசியல்வாதிகளா? என் வாழ்வில் வார்த்தை வழி மாற்றத்தை விரும்புகிறேனா? மன்றாடுவோமாக. கடவுளுக்கு அர்ப்பணமானவரான இயேசுவே, நிலை வாழ்வு தருகிற உமது வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது அறைகூவல் வார்த்தைகள் கேட்பதற்கும் கடைபிடிப்பதற்கும் கடினமாக இருந்தாலும் அவையே எங்களுக்கு நிலை வாழ்வை தரும் என்று நம்புகிறோம். எங்களை அதன் வழியாக ஆசீர்வதியும், வலுப்படுத்தும், வளப்படுத்தும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா,
இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க
இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.